ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/3/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:23க்கு, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:57 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:54 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:53 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 12:18 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 12:57 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 6:54 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. காலை 6:54 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் தெப்ப உற்சவம். திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபட தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள், காரடையா நோன்பு. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? விதை விதைப்பதற்கு சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள ஏற்ற நாள், ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 8:18 முதல் 10 மணி வரை மேஷ லக்னம். காலை 10:01 முதல் 12:05 வரை ரிஷப லக்னம். 12:06 முதல் மதியம் 2:16 வரை மிதுன லக்னம். 2:17 முதல் மாலை 4:24 வரை கடக லக்னம். 4:25 முதல் 6:24 வரை சிம்ம லக்னம். மாலை 6:25 முதல் 8:26 வரை கன்னி லக்னம். 8:27 முதல் 10:32 வரை துலாம் லக்னம். 10:33 முதல் 12:43 வரை விருச்சக லக்னம். 12:44 முதல் 2:51 வரை தனுசு லக்னம். 2:52 முதல் காலை 4:45 வரை மகர லக்னம். 4:46 முதல் காலை 6:32 வரை கும்ப லக்னம். 6:33 முதல் 8:13 வரை மீன லக்னம். வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்ர பகவான். ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக 12 ராசிக்காரர்களும் உச்சரிப்பதால் அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி கடாட்சம் சித்திக்கும். சுக்கிர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி என்பதால் எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் வீட்டில் பூஜை வழிபாடுகள், தூப தீப ஆராதனைகள் செய்வது, வீட்டில் லக்ஷ்மி அஷ்டகம் படிப்பது, லக்ஷ்மி சூக்தம், ஸ்ரீ லக்ஷ்மி சூக்தத்தை கேட்பது நல்லது. அதே போல வீட்டில் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தையும் ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தையும் பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம். இப்படி செய்தாலும் வீட்டில் வாஸ்து சம்பந்தமான கோளாறுகள் தீரும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், அதிகமான நன்மைகள் பிறக்கும் நாள். ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை
ஓம் அச்வத்வச்சாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரமான 4 முதல் 4:30 மணிக்குள்ளாக அல்லது 5 மணிக்குள்ளாக வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்வதால் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக சித்திக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வர ஏதாவது ஒரு வகையில் வருமானம் நிச்சயம் கண்டிப்பாக கைக்கு வரும். அதிலும் 27 முறை உச்சரித்தாலே போதுமானது. அதிக எண்ணிக்கையிலும் செய்யலாம். அவர்களுடைய மன அமைப்பிற்கு ஏற்றாற்போல் உரு ஏற திரு ஏறும். எந்த அளவிற்கு எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாகவே சித்திக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானும் முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசினுடைய 5வது வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், விரயத்தில் ராகு பகவானும் புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. வெள்ளிக்கிழமை தினம் காரடையா நோன்பு. இந்த காரடையா நோன்பு என்பது என்ன? இந்த நோன்பினால் கிடைக்கக்கூடிய பலன்கள், பெண்களுக்கு என்னென்ன பாக்கியம் உண்டாக்கும் என்பதை முழுமையாக இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாசி நிறைவு நாளிலும் பங்குனி தொடக்கத்திலும் வரக்கூடியதுதான் இந்த காரடையான் நோன்பு என்பது. விரதங்கள் அனுஷ்டிப்பது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினத்தில் மேஷராசி அன்பர்கள் தனம், வாக்கு, குடும்ப பாவகத்தில் விரயத்தின் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் 4ஆம் வீட்டு சுகஸ்தானாதிபதி 5இல் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல பேர் புகழ் கிடைக்கும். அங்கீகாரம் உண்டாக்கும். படிப்பின் மீதான நல்ல ஆற்றல், ஆர்வம் அதிகரிக்கும். வேலையை மிக திறமையாக கொண்டு செல்வீர்கள். பெற்றோர்கள் பெரியவர்களுடைய வாக்குக்கு மதிப்பளித்து நடப்பீர்கள். உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நடக்கக்கூடியவை நல்லதாகவே நடக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீர்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அதனை மிக நுட்பமாக ஆராய்ந்து கையாளக்கூடிய சக்தி உங்களுக்குள் அதிகம். தம்பதியர்களுக்கிடையே சீரான மன அமைப்பு உண்டு. ஒற்றுமையாக இருப்பீர்கள். நெருக்கம் காணப்படும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். எதிர்பார்த்தபடி சில வேலை வாய்ப்புகள் தானாக வரும். நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் மிக மிக அதிகம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், மார்க்கெட்டிங் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், பொருள் விற்பனைக்காக செல்பவர்கள் அல்லது உறவுகளை சந்திக்கவோ உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கவோ செல்பவர்களுக்கு அனுகூலமான நிலைப்பாடுகள் உண்டு. வீட்டில் ஒற்றுமை இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பண வரவுக்கான நிலைப்பாடு உண்டு. எதையும் மேலோட்டமாக சிந்திக்காமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மை வரையில் நீங்கள் அலசி ஆராய்ந்து செய்தல் நல்லது. மனதளவில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். தைரியம் உண்டாகலாம். அலுவலக வேலைகளில் செய்ய முடியாத காரியத்தை கூட நீங்கள் மிகுந்த அழகாக செய்து முடிப்பீர்கள்.
ஒவ்வொரு வேலைகளினுடைய திறமைகளை வெளிக்காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். இந்த நாள் உண்மையிலேயே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நாட்களாகவும் இருக்கிறது. கைக்கு பணப்புழக்கம் இருக்கும். வருமானம் எதிர்பார்த்தபடி வரும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இந்த நாள் அமையும். நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள். நல்ல மனதோடு செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுவதால் நவகிரக தோஷங்கள், தாக்குதல்கள் நீங்கும். இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மகிழ்ச்சியும் எதிர்பார்த்தபடியான உங்களுடைய வாழ்க்கை சூழல் திருப்தியை தரும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். நல்ல செய்திகள் வரும். ஒத்துழைப்புகள் மேம்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் கைகூடும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். பயண வாய்ப்புகள் உண்டாகும். நல்ல பெயர் கிடைக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் பிறக்கும். எதையும் செய்யக்கூடிய துணிவு உண்டாகும். உற்சாகமாக வேலைகளை கவனிப்பீர்கள். ஆர்வம் மிகும். லாபம் கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். குரு பகவான் ராசியிலும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், லாபத்தில் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? காரடையான் நோன்பு என்பது மிக விசேஷமானது. சுமங்கலிகள் வழிபடக்கூடிய மிக அற்புதமான பண்டிகை. ஆக இந்த காரடையான் நோன்பு பற்றிய முழுமையான விளக்கங்களை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு பயன்பெறுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆக காலையோ அல்லது மாலை நேரத்திலோ கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். நல்லெண்ணெய் தீபத்தை காட்டிலும் நெய் விளக்கு ஏற்றுவதுதான் மிகவுமே நல்லது. அதே போல வீட்டிலும் சரி, ஒரு அகல் விளக்கு, அதில் புது மண் விளக்கு எடுத்து அதில் நெய் விட்டு, பசு நெய் விட்டு தீபங்கள் ஏற்றுங்கள். தரமற்ற கலப்படமான சில நெய்களை பயன்படுத்தாமல் இருந்தால் உங்களுடைய இறை பிரார்த்தனை கைகூடும். வியாபார போக்கு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சங்க நிர்வாகிகளோடு சீரான மன அமைப்பு இருக்கும். சக வியாபாரிகளோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும். சங்க தலைவர்களாகவும் பேச்சாளர்களாகவும் இருக்கக்கூடும். பேசிய எல்லா விதமான விஷயங்களையும் கிரகித்துக் கொள்வீர்கள். உள்வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. பேச்சும் உங்களுக்கு சிரிப்பும் தான் உங்களுக்கான வரமாக நீங்கள் கருதுவீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமைக்காக மிக பாடுபடக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல தெளிவை உண்டாக்கும். மேற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். மனதில் நல்ல உணர்வுகள் உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு, தம்பதியர்கள் உங்களுடைய துணைவருடைய செயல்பாடுகள் திருப்தியையும்,
நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல உற்சாகம், வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். அதற்கான தேர்வினை எழுதி மகிழ்வீர்கள். தேர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது. நண்பர்கள் ஆதரவு இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதால் பேசக்கூடிய விஷயங்களினாலும் பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள் இப்படி போட்டிகளில் கலந்து கொண்டாலும் நீங்களே நல்ல பரிசுகளை பெறுவீர்கள். சாதுரியமாக இருக்கக்கூடும். சமயோஜித புத்தி அதிகம் உண்டு. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளோடு இருந்த வாக்குவாதங்கள் அகலும். மன ஒற்றுமை இருக்கும். பிறரை புரிந்து கொள்வீர்கள். பிறரும் உங்களை புரிந்து கொள்வதால் சீரான போக்கு அமையும். இந்த நாள் நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள். குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். வேகமாகவும் இருப்பீர்கள், செயல்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சிவபெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். சூரிய பகவானை தினம் தினம் வழிபடுங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும். சலிப்புகள் இருக்காது. விறுவிறுப்பாக இருக்கக்கூடும். செய்யக்கூடிய வேலைகளினால் சில நன்மைகள் வந்து சேரும். மனதில் நிம்மதி பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். வேலை வாய்ப்புகள் சித்திக்கும். புதிய முன்னேற்றங்கள் பிறக்கும். தெரியாததை படித்துக்கொள்ள முற்படுவீர்கள். ஆர்வங்கள் உண்டாகும். சுதந்திர போக்கோடு இருக்க நினைப்பீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகள் மறையும். போட்டிகள் இருக்கும். சாதுரியமாக இருப்பீர்கள். பேச்சுக்களினால் சில நன்மைகள் பெறக்கூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே செவ்வாய் பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9வது வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், 10ல் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை, விரயத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பினுடைய முழுமையான விளக்கங்களை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி பூஜைகளை முறையாக செய்தால் நிச்சயம் உங்களுக்கு அதீதமான அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கும். மற்றவர்களுக்கும் பிறருக்கும் பகிருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெரியாதவர்களுக்கு இதனை பகிர்ந்து தெரிந்து கொள்ள வையுங்கள். அந்த புண்ணியம் நிச்சயம் உங்களுக்கு சேரும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வரக்கூடிய வார பலன், மாத பலன், இப்படி அவ்வப்போது நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினுடைய முழுமையான நிலை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், மனநிலையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கேத்து பகவானோடு சந்திர பகவான் சேரும் பொழுது குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். எல்லோரும் சகஜமாக சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தாலும் சில நேரம் ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அது எங்கிருந்து வருகிறது என்பதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வித குழப்பமாகவே இருப்பீர்கள். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்வீர்கள். மனம்ல இனம் புரியாத ஒரு சில கவலைகள் பொதிந்திருக்கும். குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழல் ஏற்படலாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசுவதை குறைத்து கொள்வதோடு புரிந்து கொள்வது நல்லது. குழந்தைகளுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி சில உதவிகள் கிடைப்பதில் கால சூழ்நிலைகள் சார்பாக அல்ல. ஆக எதை செய்கிறீர்களோ அதனை முறையாக செய்ய, முழுமையாக செய்ய முற்படுங்கள். உங்களிடம் குறை இருக்கும் பட்சத்தில் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் சில மறதி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கவனமற்ற நிலை ஏற்படலாம். சுக ஸ்தானத்தில்
உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கேத்து பகவானோடு சந்திர பகவானுடைய சேர்க்கையானது மெல்ல மெல்ல நகர்கிறது. ஆக புத்தி கூர்மை இருக்காது. எதிலும் படித்தாலும் ஞாபக சக்தி என்பது காணப்படாது. மறந்து போவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் வண்டி வாகன பயணங்களில் அதிக விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. பிறரோடு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். பேச்சினால் சில பிரச்சனைகள் வரலாம். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது தேவை. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுத்தான் நீங்கும். உங்கள் துணைவரை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால்தான் நல்லது. சாந்தம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். 6 முறை உச்சரிப்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். குழப்பங்கள் ஏற்படலாம். கவனமாகவே இருங்கள். புது விஷயங்களை தொட வேண்டாம். குடும்ப விவகாரங்களை வெளியில் பகிராதீர்கள். தன்னடக்கம் என்பது அதிகம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நாகர் வழிபாடு செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய நாகர்கள் வழிபாடு, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, மகா கணபதி வழிபாடு செய்தாலும் சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் கிட்டும். பழைய நிலைகளில் இருந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் உண்டாகலாம். வேலைகள் செய்ய செய்ய வளர்ந்து கொண்டே போகும். தீர்வு என்பது காணப்படாது. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். மன அமைதி கிடைக்கும். உங்களோடு இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலையில் பொறுமை நிதானம் அவசியம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, இந்த நாள் காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு என்பது என்ன என்று முழுமையான விளக்கத்தோடு இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். வாழ்க்கையில் நல்ல மாறுதல்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யுன்யம் நெருக்கம் உண்டாக்கும். ஆக இந்த காரடையான் நோன்பு என்பது வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நோன்பு வகைகளில் ஒன்று. இந்த நாள் பார்க்கும் பொழுது சில வேலைகள் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. கடகராசி அன்பர்களே, அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டிலிருந்து மெல்ல மெல்ல 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். அவர் சேரக்கூடிய இடமானது முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான் இருப்பதால் அவரோடு இவரும் இணையும் பொழுது உங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு இருக்காது. மந்தத்தன்மை இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். எந்த வேலைகள் எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதலே இருக்காது. தடுமாற்றங்கள் வரலாம். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயங்களை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். பேசினால் சில பிரச்சனைகள் வரும். காரணம், 2ஆம் வீடு குடும்பத்தில் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கிறார். ஆக வீட்டில் பேசக்கூடிய விஷயங்களை எதிலும் ஜாக்கிரதையாக இருங்கள். வாய் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கடகராசி அன்பர்களே, மாணவ மாணவிகள் படிப்பு நிலைகளில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். புரிதல் இருக்காது. மறதி சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். அதிகாலை பொழுது எழுந்து படிக்க ஆரம்பியுங்கள். ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா என்று நீங்கள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது, ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபட்டாலும் கல்வி ஞானம் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும்
அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷமானது. உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் அத்தனை தீபங்கள் நெய் தீபங்களாக போடுங்கள். கலப்படமற்ற நல்ல பசு நெய், ஒரிஜினலான நெய் வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றினால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் வருவதை நீங்கள் உணர முடியும். எந்த விதங்களிலும் குடும்ப நபர்களிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். எமோஷனலான குணம் உங்களுக்கு தேவையற்ற சங்கடத்தை உண்டு பண்ணும். அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்து கொண்டு செய்யுங்கள். அறையும் குறையுமாக காதில் வாங்கி கொண்டு செய்யாதீர்கள். இதனால் சில சங்கடத்தை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம். மன நிம்மதி ஓய்வாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரம் காட்டாதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வீண் பேச்சுக்கள் கூடாது. குடும்ப விஷயங்களை வெளியிடாதீர்கள். ரகசியங்களை காப்பது நல்லது. மற்றவர்களோடு வாக்கு போக்கு இருக்கக்கூடாது. நீதிமன்ற வழக்குகள் தள்ளிக்கொண்டே போகலாம். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் பெருமாளையும் வழிபட சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். முன்கோபம் கூடாது. சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கலாம். பொறுமை, நிதானம் அவசியம். அலுவலக வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. இந்த நாள் என்ன விசேஷம்? இதனுடைய முழுமையான விளக்கத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுத்திருக்கிறோம். அதனை கேட்டு பயன்பெறுங்கள். மிக முக்கியமான நோன்பு வகைகளிலேயே ஸ்ரீ காரடையான் நோன்பு என்பது விசேஷம். வேலைகளில் உங்களுக்கு சில நேரம் ஆர்வமற்ற நிலைப்பாடுகள் உண்டாகலாம். விரயத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சரிக்கிறார். 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர பாவகத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் மேம்படலாம். பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். பொருளாதாரத்தை ஏற்றத்தில் கொண்டு வர உங்களுடைய முயற்சிகள் இமாலய வெற்றியை கொடுக்கும். கவலை வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருங்கள். வெற்றி நிச்சயம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என அடிக்கடி நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரித்துக் கொண்டே வருவது விசேஷம். அந்த வேல்முருகன், வேல் மயிலனுடைய ஆதரவு உங்களுக்கு சித்திக்கும். எண்ணங்களில் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு தேவை. எண்ணத்தில் கட்டுப்பாடு இருந்தால் நிச்சயம் உங்களால் நன்றாக சிந்திக்கவும் முடியும், அதனை செயல்படுத்தவும் முடியும். புதிய வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் புதிய வேலையை தேடிக்கொண்டிருப்பீர்கள்.
இந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். வருங்காலம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். அசௌகரியம் மற்றும் அசதி இருந்தாலும் படிக்கக்கூடிய நேரத்தில் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விவேகமாக இருங்கள். ஆதாயங்கள் உண்டாகலாம். வியாபாரத்தினுடைய போக்கில் சிந்தித்தே செய்ய வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது வேண்டும். உங்கள் துணைவருடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும், கௌரவமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறப்பதற்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த காரடையா நோன்பு நாளில் விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்கினால் நவகிரக தோஷங்களும் தாக்கங்களும் நிவர்த்தியாக்கும். செயல்களில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். காரணம், அதிபதி கேத்து பகவானிடத்தில் விரயத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய நகர்வானது இருப்பதால் என்ன போக்கிருக்காது தடுமாற்றங்கள் இருக்கும். வேலையின் மீதான கவனக்குறைவு ஏற்படலாம். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். உங்களுடைய நட்சத்திரம் தான் இந்த நாள் நடக்கிறது. ஆக கோவிலுக்கு சென்று உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் விளக்கு ஏற்றி வாருங்கள். பல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மனம் தளராதீர்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். வெற்றி நிச்சயம். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகமாக இருக்க வேண்டிய நாள். செயல்பாடுகளில் பொறுமை அவசியம். ஆதாயம் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு என்பது பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுப்பதோடு பெண்களுக்கான நோன்பாக அமைகிறது. இதனுடைய முழுமையான விளக்கத்தை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசியிலேயே கேத்து பகவானும், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. அதே போல 9ஆம் வீட்டில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான், விரயத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் திருப்தியை தரும்படியாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் நடக்கும். நட்புகள் வட்டாரத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சில ஆதரவுகள் உண்டாக்கும். தொழில் வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக கொண்டு செல்வீர்கள். லாபத்தை ஈர்ப்பதிலேயே உங்களுடைய முழு கவனமும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய முறைகளை கையாளுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும். வியாபாரம் வரக்கூடிய விஷயங்களில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். நுணுக்கங்களையும் புரிதல்களையும் அதிகப்படுத்துங்கள். வளர்ச்சிக்குண்டான நாளாக அமையும். அலுவலக வேலைகளில் மூத்த அதிகாரிகள், வயதில் மூத்தவர்கள், கௌரவ அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். நல்ல வருமானம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஊதிய உயர்வை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். நினைத்த வேலைகள் நடக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும். நட்புகள் நிறைந்த நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். அபிவிருத்திக்குண்டான நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். சேமிக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கும். குடும்பத்தை நல்ல விதமாக கவனித்து வருவீர்கள். அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ஓம் காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ஆதி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி என்று 108 முறை உச்சரிக்க நன்மைகள் மிக அதிகம். வெள்ளிக்கிழமை தினம் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆனந்தம், அதிர்ஷ்டம் உண்டாகும். நல் ஒத்துழைப்புகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அதிக நட்புகள் இருக்கும். உறவுகளினால் ஆதரவு கிடைக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பினை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் காரடையா நோன்பு. மங்கள ஸ்திரீகள் வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை இந்த நோன்பு நோர்க்க பேசுவது நல்லது. அவர்களிடத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். அப்படி நோன்பு நோர்க்கும் பொழுது கணவனுடைய ஆயுள் பலம் நீடிக்கும். வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதத்தினுடைய 30ஆம் நாளில் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தூப தீப அர்ச்சனைகள் செய்வது விசேஷமானது. குலதெய்வ வழிபாடு நல்லது. கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். காரணம், ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் ஜெயத்திற்குண்டான ஸ்தானமும் அதுதான். வெற்றிக்குண்டான பாவகமும் அதில். உங்களுடைய நட்பாக இருக்கக்கூடியவர் சனிச்சர பகவான். லாபத்தின் அதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவானும் புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்மையாக நேர்த்தியாக செய்ய முற்படுவீர்கள். பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதனை வெளிப்படுத்திக்காமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்வீர்கள். திடீர் மாற்றங்கள் வரலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். வங்கி கடனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மற்ற வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை கடனால் வாங்கியிருப்பீர்கள். அந்த கடனில் இருந்து படிப்படியாக வெளிவருவதற்கான சூழ்நிலைகளை ஆராய்வீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வேலை தொடர்பாக வெளியூர்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். அல்லது உங்களுடைய இருக்கக்கூடிய இடத்திலேயே வேலை பார்க்க வேண்டிய நிலையும் உண்டாகும். டிரான்ஸ்பர் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்தினால்தான் வேலைகள் நடக்கும். மூத்த அதிகாரிகள், தலைமைத்துவம் கொண்டவர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். தைரியம் வலுக்கும். சமூகத்தில் நல்ல சீரான போக்கோடு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். புதியதொரு முயற்சிகள் ஈடேறும். மனதில் மகிழ்ச்சியும் எண்ணத்தில் தெளிவும் சந்தோஷம் பிறக்கும் நாள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்கள் திருப்தியை தரும்படியாக கூட அமையும். துணைவரிடத்தில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வெள்ளிக்கிழமை தினம் இருவருமே அன்பாக, ஒற்றுமையாக, கருத்து ஒற்றுமையாக இருப்பதே நல்லது.
ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் ஒரு படி உயர்ந்து வர வேண்டும். சிந்தனை போக்கில் தெளிவு என்பது வேண்டும், அலட்சியம் கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். இறை பிரார்த்தனைகள் செய்வது விசேஷம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபாடு செய்வது விசேஷம். ஓம் தும் துர்கே நமஸ்தே, அம்பிகை என்று வழிபடுங்கள். லட்சியங்கள் பிறக்கும், திடீர் மாற்றங்கள் உண்டாக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். இறை பிரார்த்தனை செய்து மகிழ்வீர்கள், நன்மைகள் பிறக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. நேரம் கிடைப்பவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வரலாம், அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். மகிழ்ச்சியான நாள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உள்ளத்தில் ஆனந்தம் உண்டாகும். பழைய கடன்களை பேசி தீர்ப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். இந்த நாளுக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்களே, காரடையான் நோன்பு. இந்த நோன்பினுடைய மகத்துவம் பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் முழுமையாக கொடுத்திருக்கிறோம். அதனை கேட்டு உங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். இதுவரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். ராசிக்கு 4ஆம் இடமான சுகபாவகத்தில் சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என இந்த நாளுக்கான கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிகராசி அன்பர்கள் விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. உபவாசம் இருக்கலாம், மௌன விரதங்களை அனுஷ்டிக்கலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சகல பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் நிச்சயம் கிடைக்கும். வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் மிக திறமையாக இருப்பீர்கள். மற்றவர்களோடு வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நிகராக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். மிக பெரிய அளவில் உங்களுடைய செயல்கள் உங்கள் துணைவருக்கு உதவிகரமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் அன்பு பாசம் அதிகரிக்கும். நல்ல உணர்வோடு இருப்பீர்கள். வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் அன்பு ஒற்றுமையாக இருப்பவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். உங்களோடு இருப்பவர்களால் சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. வீட்டில் இருப்பவர்களுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் சில ஆலோசனைகள் கொடுக்கக்கூடும். எதிர்பாராத வகையில் வரவேண்டிய பணம் உங்களுக்கு திடீரென்று கைக்கு வரலாம். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஆடம்பரமான விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க நினைப்பீர்கள். கடனில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். அலுவலக வேலைகளில் புத்தி கூர்மை அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். உங்கள் பேர் புகழ் அதிகரிக்கும். குடும்பத்திற்காக அதிக கஷ்டப்படக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருக்கக்கூடும். தோற்ற பொலிவு மேம்படும். புரிதல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் வரும். மனநலம் உங்களுக்கு திருப்தியை தரும். எதை தொட்டாலும் வெற்றியாகத்தான் இருக்கும். அதிக நன்மைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும்.
மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை அதிகரிக்கும், துணிச்சல் உண்டாக்கும், செலவுகள் இறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிப்படும். உணர்வுகள் சீராகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். பல கஷ்டங்கள் விலகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதைகள் கூடும். தன்னிறைவு பெறுவீர்கள். வெளி வட்டாரத்தில் பேர் புகழ் அதிகரிக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை மேம்படும். செலவுகள் இருக்கும். துணிச்சலம் உண்டாக்கும். சிக்கனமாக இருங்கள். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை புரிந்து செல்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 6ஆம் இடம் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடு சந்திர பகவான், 10இல் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்புக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும்? காரடையா நோன்பு. இந்த காரடையா நோன்பினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதனை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்ப்பதினால் அவர்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு பிரகாசத்தை ஏற்றி வைத்தது போல, ஒளிவிளக்கு ஏற்றி வைத்தது போல அமையும். தனுசு ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய செயல்களில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அமையும். புதிய புதிய செயல்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். கலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதிபதியான குரு பகவான் 1க்கும் 4க்கும் உடையவர். வீடு, மனை, வண்டி, வாகனம். இந்த பாவகத்திற்கு அதிபதியானவர் குரு பகவானே 6ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் அவரே. மற்றவர்களுடைய வார்த்தைகளையும் அவ்வப்போது காதில் கேட்டுக்கொள்ள வேண்டாம். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று எப்பொழுதும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. தளர்த்தி கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் சகலரும் உங்களுக்கு வசமாவார்கள். நடக்காத வேலைகளை கூட நீங்கள் நடத்தி கொள்ளலாம். உழைப்புக்கு உண்டான முன்னேற்றங்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு உண்டு. வீட்டில் இருப்பவர்களால் நல்ல ஆதரவு கிடைக்கும். உறவுகளினால் மன நிறைவு ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கு உறுதுணையாக ஒற்றுமையாக இருப்பார்கள். வியாபாரம் களை கட்ட துவங்கும். வருமானம் பெருகும். இந்த நாள் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள், சில நெருக்கடிகள் தீரும். கொடுக்க வேண்டிய கடனை எப்படியாவது தயார்படுத்தி விடுவீர்கள். வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். கவலைகள் மறையும் நாள் என்றே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நோன்பினை நோற்பதால் தம்பதியர்களுக்கிடையே புரிதல், உங்கள் துணைவருக்கு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம் அதிகரிக்கும். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியம், சுபிக்ஷம், சௌபாகியம் கிட்டும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடுதலை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் வருமானம் கிடைக்கும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். மனம் சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விறுவிறுப்பாக காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம்.
பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும். பேச்சுக்களினால் நன்மைகள் உண்டாகும். புதியதை தேடி தேடி கண்டுபிடிப்பீர்கள். கற்கக்கூடிய விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினம் கோமாத பூஜை செய்து வழிபாடு செய்து வர நன்மைகள் பிறக்கும். முன்னேற்றமான நாள். மனதில் தெளிவு பிறக்கும். கூட்டாளிகளுடைய நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். ஆத்ம சந்தோஷத்தை பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய சிவாய நமவோம் என்று சொல்லுங்கள். வன்னிமர வழிபாடு மற்றும் வில்வ மரத்தினை வழிபாடு செய்வது அந்தந்த சிவ கோவில்களில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களுக்கு பூஜைகள் வழிபாடுதலை செய்யும் பொழுது அதீத பலன்கள் கிடைக்கும். வருமானம் உண்டாகும். வாழ்வியல் முறை ஏற்றத்தை காணக்கூடும். பழைய பிரச்சனைகள் தீரும். நீதிமன்ற வழக்குகள் அகலம். நல்ல மதிப்பு மரியாதையோடு இருப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, காரடையான் நோன்பு வெள்ளிக்கிழமை தினம் மாசி 30ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 5ஆம் இடம் குரு பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அதே போல 9ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சந்திராஷ்டமம் என்பதால் பொறுமை நிதானம் என்பது இருக்க வேண்டும். வேலை தொடர்பாக மூத்த அதிகாரிகளிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு காரசாரமான விவாதங்கள் வரலாம். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமையை கையாளுங்கள். தெரியாதவர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. உங்களை பற்றிய அடையாளங்கள் என்பது இருக்காது. எவ்வளவுதான் உழைத்தாலும் உங்களை பற்றிய பேரோ புகழோ கிடைக்காது. ஒவ்வொரு செயல்களும் தாமதமாகத்தான் இருக்கும். பல நிலைகளில் உங்களுடைய முயற்சிகள் இந்த நாள் இழுபறியாகவே இருக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருந்தாலும் அந்த வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்காது. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்காமல் கூட போகலாம். ஒரு சிலர் உங்களை நிராகரிப்பார்கள். உங்களுடைய தொடர்பு வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள். இதற்கான காரண காரியத்தை நீங்கள் அறிய முடியாது. எதையும் விவேகமாக செய்தல் நல்லது. திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். எதையும் பாதுகாக்கக்கூடிய திறன் மேம்படும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கும். பார்வை தொடர்பான சங்கடங்கள் அகலும். பண வரவுகள் உங்களுக்கு சீரான முறையில் இருந்தாலும் அது சில காலதாமதங்களுக்கு பிறகுதான் கிடைக்கும். இந்த நாள் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரும். தம்பதியர்கள் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் துணைவரை அமைதிப்படுத்துங்கள். அவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ள வேண்டாம். வார்த்தைகளில் நிதானம் தேவை. பெற்றோர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. அவர்களிடம் தினம் தினம் ஆசி பெற்று வேலை செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள் பெறும். எதிர்பாராத வகையில் நடக்கக்கூடிய சில அசௌகரியங்கள் விலகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விவேகமாக இருங்கள். நிதானமான பேச்சுக்கள் தேவை. நல்ல மதிப்பு மரியாதை உருவாகும். கொள்கை பிடிப்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். அறிமுகங்கள் உண்டாகும். பொறுமை நிதானம் தேவை. முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். கையெழுத்துகள் கூடாது. சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வரவுகள் இருக்கும். பணத்திற்குண்டான செயல்பாடுகளில் நிதானமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான் சனீஸ்வர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கும்பராசி அன்பர்கள் இந்த நாளுக்கான நிலை வைத்து பார்க்கும் பொழுது சில பல பிரச்சனைகள் மனதில் தோன்றி மறையும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்க சிந்தித்து செயல்படுங்கள். தம்பதியர்களுக்கிடையே சிறு விஷயங்களில் கூட பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. உங்கள் துணைவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது அவசியம். வீடு மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிட்டும். கல்வி சார்ந்த உதவிகள் வந்து சேரும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். வீட்டில் வயது முதியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். கோவில்களில் பிராமணர்களுக்கு இனிப்பு வகை பக்ஷணங்கள் தட்சிணை கொடுத்து ஆசி பெறுவது நல்லது. வஸ்திரங்கள் தானம் செய்யலாம். இந்த நாள் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுக்களுக்கு முழு பரங்கிக்காய் தானம் செய்வதால் சில பல பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் உணரலாம். பகை விலகும் நாள். எண்ணத்தின்படி உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் அவ்வப்போது மனதில் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் வெகு ஜோராக வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். மனநலம் உடல்நலம் இரண்டும் சீராக தியானம் யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக பாடுபடுவீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும். மந்த தன்மைகளிலிருந்து விலக வேண்டும். அதிகாலை பொழுது சீக்கிரமே எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனித்தால் கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதை உணரலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கிரகித்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அவசரப்பட வேண்டாம். பங்குதாரர்களிடத்தில் அனுசரித்து பேசுங்கள். சுய தொழில் செய்பவர்கள் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அதிரடி மாற்றங்கள் உண்டாகலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. குழப்பங்கள் மறையும். சிந்தனைகள் மேலோங்கும். சில சஞ்சலங்கள் உண்டாக்கி நீங்கும். கடந்த கால பிரச்சனைகள் பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கவனம் தேவை. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். உதவிகள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த சிலருடைய ஆதரவு சித்திக்கும். வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பத்திரம் தொடர்பான செயல்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது.
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். பகை விலகும், ஆலோசனைகள் உண்டாகும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது விசேஷம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் மாசி மாதம் 30ஆம் நாள் காரடையான் நோன்பு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? என்ன பலன் உண்டாகும்? ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான் வக்ரநிலை, சுக்கிர பகவான் வக்ரநிலை. 3ஆம் வீட்டில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 6வது வீட்டில் சந்திர பகவானும், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக கொண்டு செல்ல வேண்டிய நாள். எதிலும் அதிகமாக அவசரப்படாதீர்கள். எண்ணிய வேலைகள் சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்குமே. எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணங்களில் தெளிவு என்பது வேண்டும். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது, இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் மீண்டும் திரும்பி வரலாம். மற்றவர்களோடு கருத்துக்களை பகிரும் பொழுது வார்த்தையில் தெளிவு தேவை. காரசாரமான போக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மனது புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மீனராசி அன்பர்கள், பேச்சுக்களில் நிதானமாக இருந்தால்தான் உங்களுக்கு வேலைகள் ஓரளவிற்கு கைகொடும். வேலை வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசுதல் வேண்டும். திடீரென்று வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு விதமான மனச்சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். மறைமுகமான சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். சாமர்த்தியமாக வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோக வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாளும் கூட. சில அசௌகரியங்கள் இருக்கும், அதனை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பை தவிர வேறு எந்த நிலைகளிலும் கவனம் செலுத்தாதீர்கள். அதிகமாக கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் விளையாட்டில் ஈடுபடாதீர்கள். படிப்பின் நான் மட்டுமே உங்களுக்கு வாழ்க்கை உயரும் என்கிற லட்சியத்தோடு இருக்க வேண்டும். பெற்றோர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பது நல்லது. தம்பதியர்களுக்கிடையே சீரான மன அமைப்பு இருக்காது. மன சஞ்சலத்தோடு இருப்பீர்கள். குழந்தைகளுடைய வளர்ப்புக்காக சில விரயங்கள் உண்டாகலாம். பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அசௌகரியங்கள், அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். மனதில் நிம்மதி பெற இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் அதிகமாக யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். சிக்கனமாக இருப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலைச்சல்கள் உண்டாக்கி மறையும். எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒருவிதமான மனச்சோர்வுகள் ஏற்படும். மறைமுக போட்டிகளை சமாளிப்பீர்கள். கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் குறையும். நம்பிக்கையாக இருங்கள். உத்தியோக வேலைகளில் இருந்த சங்கடங்கள் மறையும். போட்டிகளை சமாளித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.